கல்யாணமே வேண்டாம் என முடிவு செய்த பிரபலமான 7 முன்னணி நடிகைகள் யார் அந்த நடிகைகள் என்ற ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயின்களாக அறியப்பட்டு காதல் தோல்வியால் திருமண வயதை கடந்தும் திருமணமே செய்து கொள்ளாத பிரபலமான 7 ஹீரோயின்களை பற்றி பார்ப்போமானால், பாலிவுட் திரைப்படம் மூலம் திரையுலகில் தன்னுடைய கேரியரை துவங்கியிருந்தாலும் அதன் பின்னர் தெலுங்கு, தமிழ் போன்ற தென்னிந்திய மொழிகளில் நடிக்க தொடங்கியவர் நடிகை நக்மா. அந்த வகையில் 1994ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் டான்சரும் நடிகருமான பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிகை நக்மா அறிமுகமான திரைப்படம் தான் காதலன் என்ற திரைப்படம். நடிகை நக்மா தன்னுடைய முதல் தமிழ் திரைப்படத்திலேயே சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதை வென்றார். அதனைத் தொடர்ந்து ரகசிய போலீஸ், வில்லாதி வில்லன், லவ் பேர்ட்ஸ், பெரிய தம்பி, அரவிந்தன், ஜானகிராமன், பிஸ்தா போன்ற ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். நடிகை நக்மாவுக்கு கதாநாயகி வாய்ப்பு குறைந்த பின்னர் குணச்சித்திர வேடத்தில் நடித்து வந்தார். கடைசியாக தமிழில் சிட்டிசன் என்ற திரைப்படத்தில் தான் நடித்திருந்தார். அதன் பின்னர் போஜ்புரி மற்றும் மராத்தி போன்ற மொழிகளில் நடிக்க தொடங்கினார். தமிழக அரசியலிலும் கலக்கி வந்த நடிகை நக்மா பிரபல கிரிக்கெட் வீரர் கங்குலியை காதலித்து வந்ததாக கூறப்பட்டது. அதன் பின்னர் நடிகர் சரத்குமாருடன் தொடர்பில் இருந்தார் என கிசுகிசு எழுந்தது. அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் காதல் தோல்வி ஏற்பட்டதால் திருமணமே வேண்டாம் என முடிவு செய்து தற்போது வரை முரட்டு சிங்களாகவே வாழ்ந்து வருகிறார் நடிகை நக்மா. பிரபல நடிகை தேவிகாவின் ஒரே மகளான கனகா 1989ஆம் ஆண்டு வெளியாகி சூப்பர் ஹிட்டான கரகாட்டக்காரன் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் நடிகை கனகா. அதன் பின்னர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பிரபு போன்ற பல முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளிலும் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை கனகாவை அவருடைய தாயார் தேவிகாவின் இறப்பு ஒரு பக்கம் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய நிலையில் இவர் ஒருவரை காதலித்து அந்த காதல் தோல்வி அடைந்ததால் தான் இனி யாரையும் வாழ்க்கையில் நம்பக்கூடாது என முடிவெடுத்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டதாகவும் சில தகவல்கள் வெளியாகின. 51 வயதை எட்டிய பின்னரும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் நடிகை கனகா. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர் இயக்கிய புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் கேரளாவைச் சேர்ந்த நடிகை சித்தாரா. இதனைத் தொடர்ந்து உன்னை சொல்லி குத்தமில்லை, புது புது ராகங்கள், புது வசந்தம், புரியாத புதிர் போன்ற திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்த சித்தாரா ஹீரோயின் வாய்ப்பு குறைய துவங்கிய பின்னர் படையப்பா, மனுநீதி, முகவரி, திருநெல்வேலி, மத்தாப்பு, பூஜை போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருந்தார். குறிப்பாக சன் டிவியில் இந்த ஆண்டு முடிவடைந்த பூவா தலையா என்ற சீரியலில் ராஜேஸ்வரி என்கின்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் நடிகை சித்தாரா. தமிழ் மொழியை தாண்டி தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளிலும் சுமார் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகை சித்தாரா காதல் தோல்வி காரணமாகவே திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. பாலிவுட் திரையுலகைச் சேர்ந்த நடிகை தபு தன்னுடைய 53 வயது வரை திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வருகிறார். அஜய் தேவன் போன்ற சில பாலிவுட் பிரபலங்களுடன் டேட்டிங் செய்து வந்த நிலையில் நடிகை தபுவின் காதல் திருமணம் வரை செல்லவில்லை. எனவே தனக்கு திருமணமே வேண்டாம் என தற்போது வரை முரட்டு சிங்களாக வாழ்ந்து வருகிறார் நடிகை தபு. நடிகை தபு இந்தியில் மட்டுமல்லாமல் தமிழிலும் காதல் தேசம், இருவர், கண்டுகொண்டேன் போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். கோலிவுட் திரையுலகில் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகை கௌசல்யா. அதனைத் தொடர்ந்து நேருக்கு நேர், பிரியமுடன், சொல்லாமலே, பூபதி உன்னுடன் போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார். தொடர்ந்து குடும்ப பாங்கான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வந்த நடிகை கௌசல்யா விஜய், சூர்யா போன்ற முன்னணி நடிகர்களுடன் நடித்து மிக குறுகிய காலத்தில் பிரபலமானார். தற்போது அக்கா, அம்மா, அண்ணி போன்ற குணச்சித்திர கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்து வரும் இவர் 44 வயதாகியும் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் உள்ளார். இதற்கு முக்கிய காரணம் இவருடைய காதல் தோல்வி என்று சில தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. 40 வயதை எட்டிய பின்னரும் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக நடித்து வரும் முக்கிய நடிகைகளில் ஒருவர் நடிகை த்ரிஷா. பிரபல தெலுங்கு நடிகர் ராணாவுடன் இவர் டேட்டிங் செய்து வந்த நிலையில் சிலரது சூழ்ச்சி காரணமாக இவரது காதல் தோல்வியுற்றதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் வருண் மணியன் என்கின்ற தயாரிப்பாளரை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்து நிச்சயதார்த்தமே நடந்த நிலையில் திடீர் கருத்து வேறுபாடு இவரது திருமண வாழ்க்கைக்கு உலை வைத்தது.
திருமணம் என்கின்ற வார்த்தையை எடுத்தாலே பயப்படும் நடிகை த்ரிஷா திருமணம் செய்து கொள்வதற்கு பயமே விவாகரத்து தான் என சில வருடங்களுக்கு முன்பு கூறியிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த காதல் தோல்விதான் இவர் திருமணமே வேண்டாம் என கூற காரணம் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். தெலுங்கு திரையுலகின் மூலம் அறிமுகமாகி தமிழில் 2 படம் மூலம் ரசிகர்கள் மனதை கவர்ந்தவர்தான் நடிகை அனுஷ்கா செட்டி. தமிழில் சிங்கம், அலெக்ஸ் பாண்டியன், வேட்டைக்காரன், 2ஆம் உலகம், லிங்கா என குறிப்பிட்ட சில திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் நடிகை அனுஷ்கா செட்டி ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகைகளில் ஒருவராகவே உள்ளார். நடிகை அனுஷ்கா தன்னுடைய 40 வயதை கடந்த பின்னரும் இவர் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஜாதகத்தில் உள்ள பிரச்சனை என்பது ஒருபுறம் இருந்தாலும் பிரபாஸ் மீதான காதல் என்று டோலிவுட் திரையுலகில் சில தகவல்கள் பரவியது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.